தொடர்ச்சியாக WS அப்டேட்ஸ் பார்த்தோம். அதில் வந்து அன்அசைன்டாக பார்த்தோம். இப்போ பர்டிகுலராக ஒரு டார்கெட் ஃபோல்டர் குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை மட்டுமே அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து WS சர்வீஸ் போயிட்டு WS சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட செட்டிங்ஸ் போகும். செலக்ட் பண்ணிவிட்டு go for the Windows Server Update Services. Update Services போயிட்டு ஸோ இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு நம்ம ஆல் அசைன்டு கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசைன்டு கம்ப்யூட்டர்ஸ் இங்கே இருக்குது. அசைன்டு கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. நமக்கு தேவை வந்து ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை மட்டும் நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இங்கே போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டர்ஸ் ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஹேட் கம்ப்யூட்டர் சர்வர் குரூப்னு கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து SERV19 அப்படின்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த குரூப்பை வந்து நான் அசைன் பண்ண போகிறேன். இந்த குரூப்பை வந்து சர்வர் 2019 உள்ள சர்வருக்கான அப்டேட்ஸ் வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் தட் ஏடிக்கு போகிறேன். ஆக்டிவ் டைரக்டரியோட இதுக்கு டொமைன் கண்ட்ரோல் இருக்கு. இதில் போயிட்டு ஆர்கனைசேஷன் யூனிட்டில் ஆல்ரெடி OU இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் சர்வர்ன்றது ஒரு OU இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் சர்வர் மட்டும் ஆட் ஆயிருக்கு. இதுக்கு தான் நம்ம அப்டேட்ஸ் பண்ண போகிறோம். இது போல் எவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்யூட்டர்ஸில் போய்ட்டு இதில் வேறு எதுக்காவது வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். கோர் வெப் இருக்குது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் கம்ப்யூட்டரில் இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் சர்வர் மெம்பர் கம்ப்யூட்டர் மட்டும் சர்வர் ஆட் பண்ண போகிறோம். சரி, இதோடைய குரூப் பாலிசிக்கு பார்ப்போம். குரூப் பாலிசியை ஆல்ரெடி பண்ணது தான், அதாவது சின்ன மாடிஃபிகேஷன். group policy soft GPU editல போயிட்டு policies administrative tools Windows components இதில் Windows updates இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு enable client side targeting இருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு enable பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நம்ம பண்ணியிருந்திருக்கோம். அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், SERV19. ஸோ இந்த இது வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணுறோம். இந்த கம்ப்யூட்டர் குரூப்பை வந்து ஆட் பண்ணுறோம். அப்ளை பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் இதை பார்த்துக்கிறேன். ஓகே, சர்வ் 99 வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த இது ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து ஜிபியூ வழக்கம் போல் வந்து ஜிபியூ அப்டேட் கொடுக்கணும். ஸ்டார்ட் ஆன் GP update /force. ஸோ இந்த VMware மிஷின் வந்து ப்ராப்பராக இன்ட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதே போல் அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு ஒரு முறை தேவைன்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ப்ராப்பராக அப்டேட் ஆகணும்னா ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெம்பர் சர்வருக்கு வந்து ஸோ இதோடைய அப்டேட் தேவைப்படுது. இதுக்கு தான் அந்த அப்டேட் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து GP update /force கொடுக்குறேன். இந்த சர்வர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இது ப்ராப்பராக கான்ஃபிகர் ஆகல, ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பாலிசி அப்டேட் பண்ணுறேன். பாலிசி இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். பாலிசி அப்டேட் ப்ராப்பராக இருக்குது. ஸோ இது GP அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதோடைய செட்டிங்ஸ் rsop.msc. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் பாருங்கள் நம்ம பண்ணியிருக்க இந்த இதெல்லாம் இருக்கும். இதோடைய பாலிசி விண்டோஸ் செட்டிங்ஸு, ஓகே, நாட் விண்டோஸ் செட்டிங்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸு, விண்டோஸ் அப்டேட்ஸ்.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணதெல்லாம் இருக்கும். இதில் வந்து எனேபிள் கிளைண்ட் சைட் டார்கெட்டிங்கிறது எனேபிளாக இருக்குது. சர்வ் 19. ஓகே, ஸோ இதுதான் இதோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் செட்டிங்ஸ் வந்து நம்ம சர்வரில் வந்து பண்ணணும். அதாவது அப்டேட் சர்வீசஸில் போய்ட்டு இங்கே ஆப்ஷன்ஸில் இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு computers, you specify how to assign computers to groups. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் த அப்டேட் சர்வீஸ் கன்சோல்னு இருக்குது. நியூ கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக் அன்அசைனில் போயிடுன்னு இருக்குது. நமக்கு தேவை இதில் குரூப்ஸில் வந்து வரணும். ஸோ அதனால் யூஸ் குரூப்ஸ் கொடுக்குறோம். அப்ளை. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ நான் நிறைய எனின்னு இதில் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பிஃபோர் தட்டு நான் இந்த சர்வர் டிடெக்ட் அதாவது அப்டேட் சர்வீசஸ் வந்து டிடெக்ட் ஆகணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இதில் WAUCLT ஸ்பெயின் டிடெக்ட் now /report now இதை கொடுக்குறேன். ஸோ இதை வந்து 3-4 டைம்ஸ் அப்டேட் பண்ண ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் இதில் மறுபடியும் ட்ரை பண்ணேன். மெம்பர் சர்வர் வந்துட்டு இனி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இந்த சர்வீஸ். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து இந்த குரூப்பில் ப்ராப்பராக இது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. சரியா? இப்போ நான் ஒரு அப்டேட்டை ஷேர் பண்ணால் பர்டிகுலராக அந்த அப்டேட் வந்து இப்போ இதில் வந்து நான் ஒரு கிரிட்டிக்கல் அப்டேட்ஸ் அப்ரூவ்டு அப்ரூவ்டு இது போல் வந்து அப்டேட்ஸ் இருக்குது. இதில் வந்து செக்யூர்டு அப்டேட்ஸ் அன்அப்ரூவ்ட் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு அப்டேட் இதை எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ்னு கொடுக்குறேன். இதில் போய்ட்டு நம்ம சர்வ் 19 இந்த குரூப்புக்கு அப்புறம் ஃபார் இன்ஸ்டாலேஷன் இது கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஸோ இது வந்து அப்ரூவ் ஆகுது, க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த அப்டேட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகும். இது ரெஃப்ரெஷிங் டைம்லாம் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய ப்ராசஸ். இது வந்து டவுன்லோட் ஆகி பர்டிகுலர் அந்த மெம்பர் சர்வருக்கு மட்டும் இன்ஸ்டால் ஆகும். இதுதான் இதோடைய ப்ராசஸ். இது ரெஃப்ரெஷிங் டைம்லாம் ஆகும். இது ஸோ அப்டேட் ஆகிறதுக்கு. சரிங்களா? இதுதான் இதோடைய ப்ராசஸ். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதில் ஏடியில் போயிட்டு எனேபிள் கிளைண்ட் சர்வர் டார்கெட்டிங்கில் போயிட்டு அந்த ஃபோல்டரை குரூப்பை டெஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் ஓஇயில் வந்து நம்மளுடைய மெம்பர் சர்வர் என்னென்ன சர்வர்ஸ் ஆட் பண்ணணுமோ அதில் கம்ப்யூட்டர்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த டபிள்யூஎஸ் சர்வரில் வந்து இந்த கம்ப்யூட்டர் குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாம் பேசிக் செட்டிங்ஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோடைய அப்படியே எக்ஸ்டென்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு விண்டோஸ் 10 வேணும்னா அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து விண்டோஸ் 10 கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி அதோடைய அப்டேட் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.